Hello students, Electrical Machines 1 5th யூனிட்டில் ஸ்டோரேஜ் பேட்டரிஸ் டைட்டில்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த பேட்டரிஸோட இந்த மெயின்டெனன்ஸ் சைடு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம இண்டிகேஷன் ஆஃப் ஃபுல்லி சார்ஜ்டு செல் அப்படின்னு ஒரு டைட்டில் பார்த்தோம் போன கிளாஸில். இண்டிகேஷன் ஆஃப் ஃபுல்லி டிஸ்சார்ஜ்டு பேட்டரிஸ், ஒரு பேட்டரி ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பொதுவாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னாவே அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி குறைஞ்சிரும், இன்னொன்று வோல்டேஜ் அளவு குறைஞ்சிரும். அதான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ இதான் இண்டிகேஷன் ஆஃப் ஃபுல்லி சார்ஜ்டு செல் அண்டு டிஸ்சார்ஜ் செல் அப்படின்ற டைட்டிலில் போன கிளாஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, டிஃபெக்ட்ஸ் அண்ட் தேர் ரெமெடிஸ் இன் லெட் ஆசிட் பேட்டரி. ஒரு லெட் ஆசிட் பேட்டரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் என்னென்ன பிரச்சனைகள், என்ன ஃபால்ட்லாம் வரும், அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் ஒரு 4 வகையான டிஃபெக்ட்ஸ் இருக்குது, குறைபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்னென்ன குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சல்ஃபேஷன், ரெண்டாவது பக்லிங், மூணாவது இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட், நாலாவது செடிமெண்டேஷன். ஆக்சுவலாக எஸ்இடி தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு புக்கில் எஸ்ஹெச்ன்னு போட்டிருக்காங்க, ஹெச்ன்றதை அடிச்சிருங்க. ஸோ எஸ்இ தான் வரும், செடிமெண்டேஷன் அப்படின்றது. ஸோ லெட் ஆசிட் பேட்டரியில் இருக்கிற குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் சல்ஃபேஷன், பக்லிங், இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட், அப்புறம் செடிமெண்டேஷன் அப்படின்றது. இதில் சல்ஃபேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அதோட பாசிட்டிவ் பிளேட்டு அண்ட் நெகட்டிவ் பிளேட் ரெண்டும் லெட் சல்ஃபேட்டாக மாறிடும், PbSO4ஆக மாறிடும். இப்போ இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரியை நம்ம என்ன பண்ணோம்னா, பொதுவாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணணும், நம்ம சார்ஜ் பண்ணணும். உடனே சார்ஜ் பண்ணால் தான் நல்லது. அப்படி டிஸ்சார்ஜ் ஆன ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணாமலே ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா, அப்படி இருந்தாலும் இல்லை அதிகமாக டிஸ்சார்ஜ் செய்கிறதுனாலும் இந்த சல்ஃபேட் ஆனது பிளேட்டில் படிஞ்சு படிகங்களாக மாறி இந்த குறைபாடு ஏற்படுது. அப்போது சல்ஃபேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆன பிறகு பாசிட்டிவ் பிளேட்டும் நெகட்டிவ் பிளேட்டும் லெட்டு சல்ஃபேட்டாக மாறுது. இப்போ உடனடியாக பேட்டரியை சார்ஜ் செய்யாமல் நீண்ட நாள் வச்சுருக்கிறதுனாலும் அதிகமான டிஸ்சார்ஜ் செய்வதனாலும் சல்ஃபேட் ஆனது பிளேட்டுகளில் படிஞ்சு படிகங்களாக மாறி இந்த குறைபாடு ஏற்படுது. இதுதான் சல்ஃபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய. அடுத்து பார்த்தோம்னா பக்லிங். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, இந்த ஒரு சல்ஃபேஷன் அப்படின்றத தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோலைட்டோட சோடா கார்பனேட் சேர்க்கப்படுது. இதை தவிர்க்கிறதுக்காக இந்த எலக்ட்ரோலைட்டோட சோடா கார்பனேட் சேர்க்கப்படுது. அல்லது குறைஞ்ச கரண்ட்டை அதிக நேரம் செலுத்தி சார்ஜ் செய்யும்போது இந்த சல்ஃபேஷன் ஆனது குறையுது. இந்த சல்ஃபேஷன் ஏற்படுறதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரோலைட்டோட சோடா கார்பனேட் சேர்க்கப்படுது. என்றதுன்னா குறைஞ்ச கரண்ட்டை அதிக நேரம் செலுத்தி சார்ஜ் செய்யும்போது இந்த சல்ஃபேஷன் குறையுது. இந்த முறையில் பேட்டரியை சார்ஜ் செய்கிறதுக்கு ட்ரிக்கிள் சார்ஜ் ஆகும். ட்ரிக்கிள் சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை ட்ரிக்கிள் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
இந்த 15th பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அந்த புக்கு உள்ளேருந்து ஊடலை உள்ள வரிகள்லேருந்து ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வரி தான் இருக்கும். கேஸிங், பக்லிங், ட்ரிக்கிள் சார்ஜ், இந்த மாதிரி வாட் இஸ் இன் பை கேஸிங், வாட் இஸ் மீன் பை பக்லிங், வாட் இஸ் மீன் பை ட்ரிக்கிள் சார்ஜ், இந்த மாதிரி கேட்பாங்க. எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒவ்வொரு வரி வர மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ வாட் இஸ் பை ட்ரிக்கிள் சார்ஜிங் சொல்லி கேட்பாங்க. இப்போ பாருங்கள், நான் படிக்கிறது சல்ஃபேஷன்ற டைட்டில் படிச்சுட்ருக்கோம், அதுக்குள்ளே ட்ரிக்கிள் சார்ஜ்னு ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இதை வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வாட் இஸ் பை ட்ரிக்கிள் சார்ஜிங், ஒரே வார்த்தை தான். குறைஞ்ச கரண்ட்டை, குறைஞ்ச அளவு கரண்ட்டை அதிக நேரம் செலுத்தி சார்ஜ் செய்யும் முறைக்கு ட்ரிக்கிள் சார்ஜிங் அப்படின்னு பேர். இது சல்ஃபேஷனில் வரக்கூடியது. அடுத்து பக்லிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பேட்டரியோட பிளேட்ஸில் பக்லிங் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, இந்த பேட்டரியோட பிளேட்ஸுகள் வளையிரும் இல்லையா, வளையும், அதுக்கு தான் பக்லிங்னு சொல்லுவாங்க. எப்போ அந்த பேட்டரியோட பிளேட்ஸ் எல்லாம் வளையும் அப்படின்னு பார்த்தோம்னா, அளவுக்கு மீறி சார்ஜிங்கோ அல்லது டிஸ்சார்ஜிங்கோ செய்கிறதுனால இந்த குறைபாடு வந்து ஏற்படுது. 12 வோல்ட் 12 வோல்ட் சார்ஜிங்னா 12 வோல்ட் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறமும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கண்டினியூஸாக நம்ம சப்ளை கொடுத்துட்டு இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ சப்ளை கொடுத்தாலும் அந்த 12 வோல்ட்டுக்கு மேலே தாண்டாது. சரி, அதுதான் மெயின். இப்போ நம்ம செல்ஃபோனில் சார்ஜ் போடுறோம், ஒரு 82% இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நைட் சார்ஜ் போட்டு படுக்கிறோம், காலைல 6 மணிக்கு இந்த சாப்பிட்னா எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் 100% தான். அந்த 100% எவ்வளோ ஆகும்? மேக்ஸிமம் ஒரு நல்ல செல்லாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஒரு 1/2 ஹவருக்குள்ளே எல்லாம் 1 ஹவருக்குள்ளே என்ன 100% ரீச் ஆகிடும். இதே கொஞ்சம் ரொம்ப பழைய செல்ஃபோனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே நைட் ஃபுல்லாக ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நீங்கள் சார்ஜ்லேயே போட்டு வச்சுருந்தா என்ன ஆகும்? பேட்ரி வீங்கிடும். காலையில் எழுந்துச்சு பார்த்தோம்னா பேட்ரி போயிடும். இந்த பேட்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நல்லா வீங்கி போயிருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இங்கே இந்த 4 வீலர்ஸில் பயன்படுத்தக்கூடிய இந்த பேட்டரியில் அளவுக்கு மீறின அளவு சார்ஜ் பண்ணாலோ அல்ல அளவுக்கு அதிகமாக டிஸ்சார்ஜ் பண்ணாலோ இந்த பிளேட்டு வளையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதைத்தான் பக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கண்டிஷன், இது ஒரு ஃபால்ட். இன்னொரு ஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்னல் ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்கிறோம். இன்டர்னல் ஷார்ட் சர்க்கியூட். பாசிட்டிவ் பிளேட்டுக்கும் இந்த நெகட்டிவ் பிளேட்டுக்கும் இடையில உள்ள செப்பரேட்டர் ஆனது உடைஞ்சிருந்தா அந்த செல்லுள்ள என்ன ஆகும்னா ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும். இந்த எலக்ட்ரோலைட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தாலும் அதோட கெப்பாசிட்டி குறையிறத வச்சும் இந்த செல்லுக்குள்ளே ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த குறைபாட்டை தவிர்க்கிறதுக்காக முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த கண்டெய்னரை நம்ம சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த உடைஞ்ச செப்பரேட்டரை மாற்றிட்டு புதிய செப்பரேட்டரை பொருத்தப்படணும். ஸோ இந்த செப்பரேட்டர்ன்றது ஒரு பேட்டரியில் ஒரு முக்கியமான பார்ட். பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட் ரெண்டையும் தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் சேவ் பண்ணுறது இந்த செப்பரேட்டர் தான். இன்டர்னல் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பேட்டரிக்கு உள்ளே ஏற்படக்கூடிய ஷார்ட் சர்க்கியூட் இந்த செப்பரேட்டராலே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த பாசிட்டிவ் பிளேட்டுக்கும் நெகட்டிவ் பிளேட்டுக்கும் இடையில் உள்ள செப்பரேட்டர் உடைஞ்சிருந்துச்சுன்னா இந்த செல்லுக்குள்ளே ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும். இந்த எலக்ட்ரோலைட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தொடர்ந்து குறையிறத வச்சும் கெப்பாசிட்டி குறையிறத வச்சும் செல்லுக்குள்ளே ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டுருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி இந்த குறைபாட்டை தவிர்க்கிறதுக்காக முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்டெய்னரை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உடைஞ்ச செப்பரேட்டரை மாற்றிட்டு புதிய செப்பரேட்டரை நம்ம பொருத்தணும். இதுதான் இன்டர்னல் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்றது. செடிமெண்டேஷன் அப்படின்னா என்ன, அடுத்த டாபிக்னா செடிமெண்டேஷன்றது. இப்போதும் இந்த பேட்டரி வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்திகிட்டே வரும்போது அதோட ஆக்டிவ் மெட்டீரியல்னு சொல்கிறோமா இல்லையா. ஆக்டிவ் மெட்டீரியல்ன்றது என்னது, இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்டு எலக்ட்ரோலைட், பாசிட்டிவ் பிளேட்டு நெகட்டிவ் பிளேட் அண்டு
இந்த எலக்ட்ரோலைட், இந்த 3 தான் ஆக்டிவ் மெட்டீரியல்னு சொல்லக்கூடியது. இந்த ஆக்டிவ் மெட்டீரியல் உள்ள சிறிய சிறிய துகள்கள் வந்து என்னம்னா என்னாகும், கீழே விழுந்து பேட்டரியோட அடிப்பாகத்தில் அப்படியே படிஞ்சிடும். இதனால் என்ன ஆகும்னா அந்த பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பிளேட்டுக்கு இடையில வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான குறைபாட்டை தவிர்க்கிறதுக்காக இந்த எலக்ட்ரோலைட்டை என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் மெட்டீரியலோட படிவங்களை நீக்கி சுத்தம் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணியாச்சுன்னா இந்த ஒரு டிஃபெக்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போ செடிமெண்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பேட்டரியை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது அதோட ஆக்டிவ் மெட்டீரியல்களில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய துகள்கள் வந்து கீழே விழுந்து அந்த பேட்டரியோட அடிப்பாகத்தில் அப்படியே படிஞ்சிடும். ஸோ இதனால என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பிளேட்டுக்கு இடையில வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வகையான குறைபாட்டை தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எலக்ட்ரோலைட்டை மாற்றிட்டு இந்த கண்டெய்னரோட அடியில் படிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆக்டிவ் மெட்டீரியலோட படிகங்களை நீக்கி சுத்தம் பண்ணணும் அப்படின்ற தான் ஒரு சாதாரண இது ஒரு 10 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்கப்பா. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த டிஃபெக்ட்ஸ் அண்ட் த ரெமடிஸ் இன் லெட் ஆசிட் பேட்டரின்னு சொல்லி கேட்பாங்க. 10 மார்க் கொஸ்டின். இந்த 4 பாயிண்ட்டையும் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும், ஆன்சரை ஒவ்வொரு ஹெட்லைன்ஸும் போட்டு நீங்கள் ஆன்சர் எழுதணும். ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ எக்ஸ்பிளைன் த டிஃபெக்ட்ஸ் அண்ட் த ரெமெடிஸ் இன் லெட் ஆசிட் பேட்டரி. ஸோ என்னென்ன அப்படின்னா சல்ஃபேஷன், பக்லிங், இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட் அண்ட் செடிமெண்டேஷன் அப்படின்றது. இந்த சல்ஃபேஷன் அப்படின்றது பொதுவாக ஒரு பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆன பிறகு இந்த பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட்டையும் இந்த PbSO4 ஆனது ஆக மாறுது. அப்படி மாறும்போது ஒரு பேட்டரியை நம்ம உடனே சார்ஜ் பண்ண வச்சுருந்தாலும் இல்லை ரொம்ப நாளாக டிஸ்சார்ஜ் ஆன கண்டிஷனில் இருந்தாலும் இந்த சல்ஃபேட் ஆனது என்ன ஆகும்னா பிளேட்டில் படிஞ்சு படிகமாக மாறி இந்த ஒரு ஃபால்ட் ஏற்படும். இதுக்கு பேர் தான் சல்ஃபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தா பக்லிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ அந்த பக்லிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் வந்து வளையிறதுனால இந்த பக்லிங் அப்படின்னு சொல்கிறது. இது எதனால பக்லிங் இந்த வளையுது, பிளேட்ஸ் வளையுதுன்னா இந்த சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜிங் பண்ணுறதுனால இந்த குறைபாடு வந்து ஏற்படுது. இது வந்து பக்லிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த சல்ஃபேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே பார்த்ததில் சல்ஃபேஷனில் இருக்கக்கூடிய இந்த குறைபாடை நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எலக்ட்ரோலைட்டோட என்ன பண்ணுவாங்க, இந்த சோடா கார்பனேட் வந்து சேர்க்குறாங்க. சேர்க்கும் பொழுது என்னது இந்த குறையானது தவிர்க்கப்படுது. அதே சமயத்தில் இதில் ட்ரிக்கிள் சார்ஜ்னு நம்ம ஒன்று பார்த்தோம். ட்ரிக்கிள் சார்ஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்ச கரண்ட்டை அதிக நேரம் நம்ம கொடுக்கும் பொழுது சார்ஜ் செய்யும்போது இந்த சல்ஃபேஷன் ஆனது குறைக்கப்படும். இது பேர் தான் ட்ரிக்கிள் சார்ஜின்னு சொல்லக்கூடிய. அடுத்து இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லி ஒரு ரீசன்னாலையும் இந்த பேட்டரி வந்து இந்த ஃபால்ட் ஏற்படுது, குறைபாடு. ஸோ இந்த இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாசிட்டிவ் பிளேட்டுக்கும் நெகட்டிவ் பிளேட்டுக்கும் இருக்கக்கூடிய செப்பரேட்டரானது உடைஞ்சிருந்துச்சுன்னா இந்த செல்லுக்குள்ளே ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும். ஸோ அந்த எலக்ட்ரோலைட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து தொடர்ந்து குறையிறத வச்சும் இந்த கெப்பாசிட்டி குறையிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த செல்லுக்குள்ளே ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குறைபாட்டை தவிர்க்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா கண்டெய்னரை சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் செப்பரேட்டரை மாற்றிட்டு என்ன பண்ணணும், புதிய செப்பரேட்டர் பொருத்தணும். அப்படி பண்ணும்போது இந்த இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட்டை நம்ம தவிர்க்கலாம். அடுத்து செடிமெண்டேஷன் அப்படின்ற டைட்டிலாம் பார்க்கும்போது என்ன பண்ணணும், பேட்டரியை வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்கக்கூடிய இந்த துகள்கள்லாம் என்ன உதிர்ந்து அந்த பேட்டரியோட அடிபாகத்தில் ஃபுல்லாக படிஞ்சிடும். இதனால் என்ன ஆகும்னா அந்த பாசிட்டிவ் பிளேட்டுக்கும் நெகட்டிவ் பிளேட்டுக்கும் இடையில ஒரு ஷார்ட் சர்க்யூட் அப்படியே வாய்ப்பு இருக்குது. அது ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுச்சுன்னா பேட்டரி வந்து புகையிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும், புகைஞ்சிடும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட் எல்லாத்தையும் எடுத்துடணும், வெளியில் எடுத்துட்டு அந்த கண்டெய்னர் அடிபாகத்தை என்ன பண்ணணும், க்ளீனாக சுத்தம் பண்ணணும். அப்படி சுத்தம் பண்ணியாச்சுன்னா இந்த செடிமெண்டேஷனை தவிர்க்கலாம். இதுதான் ஒரு பேட்டரியில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் அண்ட் ரெமெடிஸ்ன்றது. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேட்டரி கெப்பாசிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டி அப்படின்றது
பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி அப்படின்னா ஆம்பியர் ஹவரில் இருக்கும். எப்போயுமே பேட்டரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆம்பியர் ஹவரில் குறிப்பாங்க. ஏஹெச்ன்னு முடியும். நீங்கள் எந்த ஒரு பேட்டரி எடுத்து பாருங்கள், பொதுவாகவே ஏதாவது பெரிய வீட்டில் எல்லாம் யூபிஎஸ் போட்டிருப்பீங்க. அந்த யூபிஎஸ் பக்கத்தில் ஒரு பிளாக் கலரில் வச்சுருப்பாங்க. ஒரு பேட்டரி ஒன்று வச்சுருக்கோம். அந்த பேட்டரி எனக்கு நேம் பிளேட்டு மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பாருங்கன்னா 100 ஏஹெச் அந்த மாதிரி போட்டிருக்கும். 100 ஏஹெச் இல்லை 500 ஏஹெச், 1000 ஏஹெச், 2000 ஏஹெச் ஆம்பியர் ஹவர். இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி எப்படி வோல்ட் மீட்டர் வந்து நம்ம வோல்ட்டு அப்படின்னு சொல்கிறோமோ, கரண்ட் ஆம்பியர்னு சொல்கிறோமோ, பவரை வாட்ஸ்ன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து ஆம்பியர் ஹவர், ஏஹெச், கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் ஸ்மால் ஏ ஸ்மால் ஹெச் பயன்படுத்துவாங்க. மேக்ஸிமம் பார்த்தா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஹெச் பயன்படுத்துவாங்க, ஆம்பியர் ஹவரில் சொல்லுவாங்க. அப்போ இந்த பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய கரண்ட்டையும் அது டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய டைமையும் பெருக்கினா கிடைக்கிறது தான் அந்த ஆம்பியர் ஹவர்ன்றது. ஏஹெச் அப்படின்ற என்ன அப்படின்னா இந்த பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய கரண்ட்டையும் டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய டைமையும் பெருக்க கிடைக்கிறதுனால தான் அந்த ஆம்பியர் ஹவர் அப்படின்றது. இந்த பேட்டரி கெப்பாசிட்டி எதெல்லாம் என்னென்ன காரணிகள்லாம் கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று இந்த பிளேட்டுகளோட சைஸு, இந்த பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவோட சைஸு அதோட எண்ணிக்கையை பொறுத்து இருக்கும். அடுத்து இந்த பேட்டரியில் உள்ள இந்த எலக்ட்ரோலைட்டோட அளவை பொறுத்து இருக்கும். அதே சமயத்தில் இந்த எலக்ட்ரோலைட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியையும் பொறுத்து இருக்கும். அதுக்கடுத்து ரேட் ஆஃப் டிஸ்சார்ஜை பொறுத்தும் அமையும். அடுத்து டெம்பரேச்சரையும் பொறுத்து இருக்கும். இப்போ இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டியானது பிளேட்டுகளோட சைஸு, இன்னொன்று எண்ணிக்கையை பொறுத்து அமையும். இந்த பேட்டரியில் உள்ள எலக்ட்ரோலைட்டோட அளவை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரோலைட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை பொறுத்து அமையும். இன்னொன்று ரேட் ஆஃப் டிஸ்சார்ஜு, இன்னொன்று டெம்பரேச்சரை பொறுத்தும் இந்த பேட்டரி கெப்பாசிட்டியானது அமையும். இதுதான் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தோம்னா எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன டாப்பிக்கு, அதனால பார்த்துக்கலாம். எஃபிஷியன்சி அப்படின்றது இந்த செகண்டரி செல்லோட எஃபிஷியன்சியை 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது லெட் ஆசிட் செல்லு அண்டு அதுக்கடுத்து ஆல்கலைன் செல். இந்த 2 டைப் ஆஃப் செகண்டரி செல்ஸோட எஃபிஷியன்சி 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆம்பியர் ஹவர் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து வாட் ஹவர் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று ஆம்பியர் ஹவர் எஃபிஷியன்சி ஏஹெச், இன்னொன்று எனர்ஜி அல்லது வாட் ஹவர் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஆம்பியர் ஹவர் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா என்ன? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் ஆம்பியர் ஹவர் எஃபிஷியன்சி அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஆம்பியர் ஹவர் எஃபிஷியன்சி என்னென்னா, ஆம்பியர் ஹவர் அவுட்புட்டுக்கும் ஆம்பியர் ஹவர் இன்புட்டுக்கும் இல்லை விகிதம் ஆம்பியர் ஹவர் எஃபிஷியன்சி. பொதுவாக எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அவுட்புட் டிவைடட் பை இன்புட், அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100. இதுதான் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஒரே வார்த்தையில் சொன்னால் இந்த மாதிரி முடிஞ்சிடும். அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்? ஆம்பியர் ஹவர்ன்ற நம்ம வார்த்தையை சேர்த்துக்கிறோம். ஆம்பியர் ஹவர் அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போது ஆம்பியர் ஹவர் எஃபிஷியன்சி அப்படின்றது என்ன? ஆம்பியர் ஹவர் அவுட்புட்டுக்கும் ஆம்பியர் ஹவர் இன்புட்டுக்கும் உள்ள விகிதம் ஆம்பியர் ஹவர் எஃபிஷியன்சி அப்படின்றது. ஏஹெச் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஆம்பியர் ஹவர் அவுட்புட் பை ஆம்பியர் ஹவர் இன்புட் இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம போட்டோம். அந்த வார்த்தையை எழுதணும். 2 மார்க் கொஸ்டினை கேட்டாங்கன்னா அது மேலே இருக்கிற அந்த ஆன்சரை எழுதிட்டு அந்த கீழே இருக்கிற ஈக்குவேஷன் எழுதணும். ஏஹெச் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஆம்பியர் ஹவர் அவுட்புட் பை ஆம்பியர் ஹவர் இன்புட் இன்ட்டு 100 அப்படின்னு எழுதினா போதும். இதே இன்னும் 2-3 வகையாகவும் எழுதலாம். என்னென்னா டிஸ்சார்ஜ் கரண்ட் இன்ட்டு டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ் டிவைடட் பை சார்ஜிங் கரண்ட் இன்ட்டு டைம் ஆஃப் சார்ஜ் இன்ட்டு 100 அப்படின்னு எழுதலாம். டிஸ்சார்ஜ் கரண்ட் இன்ட்டு டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ் பை சார்ஜிங் கரண்ட் இன்ட்டு டைம் ஆஃப் சார்ஜ் இன்ட்டு 100 அப்படின்னு எழுதலாம். இன்னொன்று ஆம்பியர் ஹவர் ஆன் டிஸ்சார்ஜ் பை ஆம்பியர் ஹவர் ஆன் சார்ஜ் இன்ட்டு 100 இப்படியே நாம் என்ன பண்ணலாம், எழுதலாம். அப்போ ஆம்பியர் ஹவர் எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன? ஆம்பியர் எஃபிஷியன்சி அப்படின்றது
ஆம்பியர் அவர் அவுட்புட்டுக்கும் ஆம்பியர் அவர் இன்புட்டுக்கும் உள்ள விகிதம் ஆம்பியர் அவர் எஃபிஷியன்சி எனப்படும் அப்படின்றது. இதே வாட் ஹவர் எஃபிஷியன்சி அப்படின்னா என்னென்னா ஒன்றும் விஷயம் கிடையாது. அங்கே ஆம்பியர் ஹவர்னு போட்டோம், இங்கே வாட் ஹவர் அப்படின்னு போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆம்பியர் ஹவர் அவுட்புட்டுக்கும் ஆம்பியர் ஹவர் இன்புட்டுக்கும் சொன்னோமா இல்லையா, அதே மாதிரி தான் வாட் ஹவர் எஃபிஷியன்சிக்கு வாட் ஹவர் அவுட்புட்டுக்கும் வாட் ஹவர் இன்புட்டுக்கும் உள்ள விகிதம் வாட் ஹவர் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேட்டரியில் வந்து 2 வகையான எஃபிஷியன்சி இருக்குது. ஒன்று ஆம்பியர் ஹவர் எஃபிஷியன்சி, இன்னொன்று வாட் ஹவர் எஃபிஷியன்சி அப்படின்றது. இப்போ அந்த வாட் ஹவர் எஃபிஷியன்சி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட் ஹவர் அவுட்புட்டுக்கும் வாட் ஹவர் இன்புட்டுக்கும் உள்ள விகிதம் வாட் ஹவர் எஃபிஷியன்சி எனப்படும். இதுதான் பாயிண்ட். ஓகே, ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் தி பேட்டரி அதில் இந்த 2 வகையான எஃபிஷியன்சி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் டிஃபெக்ட்ஸ் அண்ட் தயர் ரெமடிஸ் இன் லெட் ஆசிட் பேட்டரிஸ், இருக்கக்கூடிய சல்ஃபேஷன், பக்லிங், இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட், செடிமெண்டேஷன், இந்த 4 பார்த்தோம். அண்ட் தென் பேட்ரி கெப்பாசிட்டி அப்படின்ற டைட்டிலில் பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தது. அதுக்கடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் தி பேட்டரி பார்த்தோம். இந்த எஃபிஷியன்சி ஆஃப் பேட்டரியில் 2 டைப்பு, ஒன்று ஆம்பியர் ஹவர் எஃபிஷியன்சி அண்டு வாட் ஹவர் எஃபிஷியன்சி. இந்த டைட்டில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும் இந்த டைட்டில்ஸில் பார்த்தோம்னா. அதே மாதிரி ட்ரிக்கிள் சார்ஜிங் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ட்ரிக்கிள் சார்ஜிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ரிக்கிள் சார்ஜிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்ச அளவு கரண்ட்டை அதிக நேரம் செலுத்தி சார்ஜ் செய்யும் பார்த்துக்கு தான் இந்த ட்ரிக்கிள் சார்ஜிங் சொல்லி சொல்கிறது. அதனால் இது இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸில் கொஞ்சம் நிறையா இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வரி மட்டும் வர மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க, ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதனால் இது ஒரு இந்த 15 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த உங்களை கம்பல்சரி கொஸ்டின் சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தோம்னா 8வது கொஸ்டினும் 16வது கொஸ்டினும் போர்டு எக்ஸாமில் கம்பல்சரி கொஸ்டின் மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த 15லேருந்து உங்களுக்கு வர நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வரி தான் இருக்கும். அந்த 2 மார்க் கொஸ்டினும் சரி 3 மார்க் கொஸ்டினும் சரி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதனால் இதில் கொஞ்சம் 2 மார்க் 3 மார்க்ஸு பிக் கொஸ்டின்ஸும் ரொம்ப கம்மி தான், 2 மார்க் 3 மார்க்ஸும் ரொம்ப கம்மி தான். ஈஸியாக இன்னொரு டாப்பிக்கு நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் தான் அந்த 5th யூனிட்ன்றது. ஓகே,